பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாக கர்த்தர் இணைத்த கணவன் மனைவியில் கணவன் மனைவியை தள்ளிவிடுவதையும் மனைவி கணவனை தள்ளிவிடுவதையும் கர்த்தர் வெறுக்கிறார். மேலும் சகோதரன் தன் சகோதரனை தள்ளிவிடுதலையும் கர்த்தர் வெறுக்கிறார். ஆதாமும் ஏவாளும் காயினையும் ஆபேலையும் பெற்றார்கள். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவர் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் வந்து, ஆபேல் எங்கே என்று கேட்டார். அப்பொழுது ஆபேலுக்கு, நான் காவலாளி அல்ல என்றான். பொறாமையினால் தன் சகோதரனை தள்ளி போட்ட கொலை செய்த காயினிடம், இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்றார். அதாவது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தன் சகோதரனை கண்டு ஆபேல் பொறாமைப்பட்டு அவனை தள்ளிவிட்டான், கொலை செய்தான். எனவே தள்ளிவிட்டவனை கர்த்தர் வெறுத்தார். அதேபோல் யாக்கோபின் முதிர் வயதிலே பிறந்த யோசேப்பை தன் குமாரர் எல்லோரிலும் அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான் யாக்கோபு. இதனால் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்ட சகோதரர்கள் அவனிடம் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு கர்த்தர் தனக்கு கொடுத்த ஒரு சொப்பனத்தை கண்டு அதை தன் சகோதரர்களுக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பொறாமையினால் அவனை வெறுத்தார்கள். யோசேப்பை பிடித்து அடித்து குழியில் தூக்கி போட்டு தள்ளிவிட்டார்கள். தள்ளிவிட்டவர்களை வெறுத்த கர்த்தர் அவர்கள் தேசத்திற்கு பஞ்சத்தை வருவித்து தள்ளிவிடப்பட்ட யோசேப்பை தூக்கி எடுத்து உயரத்தில் நிறுத்தி தள்ளிவிட்ட சகோதரர்களை யோசேப்பின் முன் மண்டியிட வைத்து தள்ளிவிட்டவர்களுக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் உணவளிக்கும்படி கர்த்தர் செய்தார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணிய, கர்த்தர் உயர்த்திய தாவீதை சவுல் தள்ளிவிட்டான். இஸ்ரவேல் ஜனங்களும் தள்ளிவிட்டார்கள். தாவீதை தள்ளிவிட்ட சவுலையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் வெறுத்தார். அதனால் இஸ்ரவேலர்கள் அனைவருக்கும் தாவீதை ராஜாவாக்கினார். எப்தாவை நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி கீலேயாத்தியர்கள் அவனை துரத்தினார்கள். எப்தாவை தள்ளிவிட்டவர்களை கர்த்தர் வெறுத்தார். அம்மோன் புத்திரர் யுத்தம் பண்ண வந்தவுடன் கீலேயாத் மூப்பர்களே எப்தாவிடம் சென்று, நீ எங்களுக்கு தலைவனாய் சேனாதிபதியாய் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தர் அம்மோன் புத்திரர்களை எப்தா கையில் ஒப்பு கொடுத்ததால் எப்தாவை தள்ளிவிட்ட கீலேயாத்தின் மக்களுக்கே எப்தாவை ராஜாவாக்கினார் கர்த்தர். குஷ்டரோகிகளையும் வியாதியஸ்தர்களையும் ஊரை விட்டு தள்ளி வைத்தார்கள், ஒதுக்கி வைத்தார்கள். தள்ளிவிட்டவர்களை வெறுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தள்ளிவிட்டவர்களை நேசித்து அவர்களுக்கு சுகம் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து அவர்களை தள்ளிவிட்டவர்கள் மத்தியில், அதாவது ஜனங்களுடைய மத்தியில் அவர்கள் தாங்கள் சுகமானதையும் தாங்கள் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றதையும் அவர்களுக்கு முன்பாக காட்டச் சொன்னார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் உற்றார்களாலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் துரோகிகளாலும் அலுவலகங்களில் வியாபார ஸ்தலங்களில் வஞ்சகத்தினாலும் பொறாமையினாலும் வேறு பல சூழ்நிலைகளினாலும் வெவ்வேறு பல இடங்களிலும் தள்ளப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் தள்ளப்பட்டவர்களை உயர்த்துகிறார் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நம்மை யார் யார் எந்தெந்த இடங்களில் தள்ளினாலும் அந்தந்த இடங்களில் நம் தேவனாகிய கர்த்தரால் நம்மை உயர்த்த கட்டாய முடியும், உயர்த்துவார். அதே நேரத்தில் தள்ளிவிட்டவர்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட நாம் யாரையும் எவரையும் எந்த சூழ்நிலையிலும் தள்ளிவிடாது நீதி செய்ய விரும்புகிறவரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பிரியமாய் உண்மையாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே,
தள்ளிவிடுதலை வெறுக்கிற நீர் பிறரால் தள்ளிவிடப்படுகிறவனை உயர்த்துகிறவர் என்ற சத்தியத்தை, வசனத்தை, வார்த்தையை புரிந்து கொண்ட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு உண்மையும் உத்தமமாய் வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் அவரவர்களுடைய ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கும்படியாய் அவர்களை வாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.